Hello everyone, welcome to Kashi Infotech. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் கோர்ஸ்னால் என்ன, அது யார் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்கள் படிக்கலாம். ஸோ லினக்ஸ்னால் என்ன, லினக்ஸ் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஸோ எப்படி அந்த கோர்ஸஸ் ஜாயின் பண்ணணும், ரெண்டட்ஸ் எப்படி படிக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லினக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் யூனிக்ஸ் மாதிரியே இருக்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா நம்ம சர்வர்ஸ், டெஸ்க்டாப்பில் ஆர் எம்பெடட் சிஸ்டம்ல நம்ம லினக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் தான். இது வந்து விண்டோஸ் மாதிரியே நம்மளுக்கு இது வந்து மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லினக்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ. யார் வேணாலும் இப்போ விண்டோஸில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அண்ட் ரிலையபிலிட்டி. அதாவது ஸ்டெபிலிட்டினா என்னன்னா, நம்மளுக்கு லினக்ஸ் ஓஎஸ் போட்டிருக்கோம் ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லினக்ஸ் ஓஎஸை ரொம்ப நம்பலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் சர்வர் மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம டாமினேட் பண்ணிருக்கு. விண்டோஸ் தாண்டி எனக்கு லினக்ஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் மார்க்கெட் டாமினேட் பண்ணிருக்கு. ஸோ லினக்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். அதாவது kashiinfotex.com/linuxcourse in Chennai அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணினா லிங்க் வரும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, லினக்ஸ் கோர்ஸோட ஓவர்வியூ, ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கோர்சஸ் படிச்சிருக்கேன், எனக்கு கோர்சஸ் வேணாம், நான் இப்போ தான் காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கே கொடுத்துருக்காங்க. அதனால kashiinfotex.com/internship லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்துக்கலாம். ஸோ என்ன இன்டர்ன்ஷிப் இருக்குது, யாரும் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம், ஆர்ட்ஸ் சயின்ஸ், அதுக்கான டைமிங், ட்ரைனர்ஸ் யார், ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த லிங்க்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கோர்சஸே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்ம வந்து எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நான்-ஐடி படிச்சிருப்போம், அதாவது ஃபிசிக்ஸ் படிச்சிருப்போம், இல்லை இன்ஜினியரிங் ட்ரிபிள் படிச்சிருப்பீங்க. அவர் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் இசி இந்த மாதிரி சிஎஸ்சி இல்லாமல் நம்மளுக்கு நிறைய நான்-ஐடி சப்ஜெக்ட்ஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் கோர்சஸ் படிக்கும் போது என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஸோ ஐடி ஜாப் போகணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் தேவைப்படுது, பைத்தானோ ஜாவா அது மாதிரி. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நாலேஜை கெயின் கோர்சஸ் படிக்கிறது மூலமாக நம்மளோட நாலேஜை ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ், எல்லா ஸ்கில்ஸும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அந்த ஸ்கில்ஸை நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெலவெண்ட்டாக அந்த நான் என்ன படிச்சிருக்கணும், இப்போ ட்ரிபிள் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன கோர்சஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் படிச்சிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போது நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் கேப் இருக்குது எனக்கு கரியரில். ஸோ நான் ஏதோ ஒரு ஃபிசிக்கல்னால உடம்பு சரியில்லாமல் நான் கேப் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கோர்சஸ் படிக்கிறது மூலமாக எனக்கு என்ன ஆகும்னா கெரியர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கெரியர் சேஞ்ச் பண்ண மூலமாக என்ன ஆகும், ஆர் கோர்சஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் படிக்கிறதுனால கோர்சஸ் படிக்கிறது மூலம் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஹையாக பூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, நம்மளுக்கு வந்து எந்த விஷயத்தில் எந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் ஆர் எந்த ஸ்கில் தான் டெவலப் பண்ண நினைக்கிறோம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பர்சீவ் பண்ணோம், இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் எஃபிஷியன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கோர்சஸ் பண்ணுறது. ஏன்னா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 monthsலேயே இருக்குது, 1 monthலேயே இருக்குது, 3 monthsலேயே இருக்குது. ஸோ நம்ம இன்டர்ன்ஷிப் கூட 5 days பண்ணலாம். கோர்சஸும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 months படிக்கலாம், 6 months படிக்கலாம். நம்ம காலேஜ் படிக்கிற மாதிரி 4 years 5 years உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் படிக்கிறதுனால நம்ம டைமிங்க்கு ஈஸியாக முடிச்சிக்கலாம். ஸோ ஈஸியாக கோர்சஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஜாபுக்கும் போக முடியும். ஸோ இதனால தான் ரொம்ப கோர்சஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில் கோர்சஸ் படிச்சுட்டு அது ஏதோ ஒரு கோர்ஸ் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிஷோர்னு ஒருத்தர் பிளேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 பேர் பிளேஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பிளேஸாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா kashiinfotex.com/playstudents அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுக்குள்ளே போகும். ஸோ யாராவது என்ன பிளேஸ் இருக்காங்க, என்ன படித்து என்ன பிளேஸ் இருக்காங்க, ஸோ அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்க, என்ன கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கான டெஸ்டிமோனியல்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யார் கோர்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 230 டெக்னாலஜி படிச்சது, அப்புறம் 120 சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கின நம்ம எம்டி வெங்கடேசன் பிரபு தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆர் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவார். ஸோ மோட் ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கலாம், ஆஸ் வெல் ஆன்லைனில் படிக்கலாம். உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணதா பண்ணலாம், ஆர் ஆஃப்லைனில் பண்ணதா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ் ஜாயின் பண்ணணும், இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு சார்கிட்ட நேராக பேசணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் அந்த பேஜுக்கு அவங்களுக்கு டிஎம்ஓ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணால் மெயில் ஐடியே இருக்குது. ஸோ நேரில் வந்து பார்க்க போகிறேன், நேரில் வந்து பார்க்கணும், நான் சாரை பார்க்கணும், என்கொயரி பண்ணணும், எப்படி இருக்குது கோர்ஸ், என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணால் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அட்ரஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நேர்லேயும் டீட்டெயிலாக என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.